சரிம்மா நாங்க வரோம். சரிம்மா, வரோம்மா. போயிட்டு வாங்க. அங்கிள் 3 சாப்பாடு. எதுக்கும் திரும்ப இருக்க கணக்கு பார்த்துருவோம். வம்பு 225 ரூபாப்பா. குடுடி. என்னங்க அங்கிள், இப்பெல்லாம் 1க்கு 2 தடவை செக் பண்ணி தான் கொடுக்குறீங்க போல. ஏய் சும்மா ரெடி. ஆனைக்கு அடிச்சிருக்கும்ல, அதுக்கு தான் என்ன பண்றது. சூப்பர் அங்கிள். அம்மாடி அம்மாடி, இரு இரு. இந்தா சாப்பிடு. இல்லம்மா பரவாயில்ல இருக்கட்டும். ஏய் பரவாயில்ல, வச்சுக்கோ. இந்தாங்க. கொடுப்பா. கடலை முட்டைக்கு எதுக்கு காசு? சும்மா வச்சுக்கோ. என்னது ஊசிலியா? ஆண்டி எங்கள் கொண்டு இந்தாம்மா, வச்சுக்கோ. தாங்க. சரிம்மா நாங்க வரோம். சரி வா. பாய் ஆண்டி. அப்ப நாங்க கிளம்புறோம்மா. சரிம்மா, அடிக்கடி வா. என்ன? சரிங்கம்மா வரோம். போயிட்டு வரோம். சரி பாய் ஆண்டி. போயிட்டு வரோம்மா. பாய். போயிட்டு வரோம்மா. ஏய் நில்லு ஒரு நிமிஷம். என்னங்க? பாசமும் கவனிப்போம் பயங்கரமா இருக்கு. அன்னைக்கு தான் நான் சொன்னேன்ல, முருகனோட அம்மா ரோட்ல மயங்கி விழுந்தப்போ நான் உதவி பண்ணேன்னு. அதான் என்கிட்ட பாசமா பேசுறாங்க. ஓ, அப்ப முருகன் அம்மான்னு தெரிஞ்சுதான் நீ ஹெல்ப் பண்ணிருக்க. ஏய் லூசு, முருகன் அம்மான்லாம் நான் பண்ணலடி. ஹெல்ப் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு முருகனோட அம்மானே தெரிஞ்சது. ஓகே ஓகே. கண்டதையும் பேசாம வா கிளம்பலாம். வா. என்னடி என்னமோ அந்த புள்ள ரொம்ப தெரிஞ்ச புள்ள மாதிரி பேசுற பழகுற. பத்தா குறிக்கும் புழுது புழுது வர கவனிக்கிற. இந்த லட்சணத்துல காசு இல்லாம கடல் முட்டாய் வேற. என்னடி நடக்குதுங்க? அந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? யாரு? நான் அன்னைக்கு சுகர் டெஸ்ட் கொடுத்துட்டு வரும்போது எனக்கு கிருகிருன்னு வந்து கீழே விழுந்துட்டேன். அப்போ ஒரு பொண்ணு வந்து எனக்கு உதவி பண்ணிச்சுன்னு சொன்னேன்ல. மெஸ்ல அடிக்கடி வந்து சாப்பிட்டு போற பொண்ணுன்னு முருகன் சொன்னான்ல. அவனுக்கு தெரிஞ்ச பிள்ளைன்னு வேற சொன்னான்லங்க. அந்த பொண்ணு தான் இது. பேர் இந்திரா. அந்த பொண்ணு அந்த பொண்ணா? பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கா இல்லங்க? ஆமா லட்சுமி, நல்ல பொண்ணா இருக்கா. ஏங்க, முருகனுக்கு இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும் இல்லங்க? எப்படி எப்படி நீ மயம் கிடந்த போய் துணூண்டு தண்ணி ஊற்றி ஒன்று எழுப்பி விட்டதுக்கு அந்த பிள்ளைய நம்ம விட்டு மருமகளாக்கலாம் அப்படி திட்டம் போட்டியா? நல்ல படிச்ச பிள்ளையா இருக்கா, நல்ல குணமுள்ளவளா இருக்கா, கண்ணுக்கு நல்ல லட்சணமா மகாலட்சுமி மாதிரி இருக்கா. இதுக்கு மேல என்னங்க வேணும்? ஏதோ ஒரு நாள் அந்த பிள்ளை உனக்கு உதவி பண்ணதுக்காக அந்த பிள்ளைய அம்முடு தூக்கி வச்சு வீட்டு மருமக ரேஞ்சு கொண்டு வந்து விட்ட. ஏய், அந்த பிள்ளைய பற்றி உனக்கு என்னடி தெரியும்? அந்த பிள்ளை வாய் மட்டும் அடிக்காது, பயங்கரமா திமிர் பிடிச்ச பிள்ளை. அந்த பொண்ணு திமிர் பிடிச்ச பொண்ணா? கந்தசாமி, அந்த பொண்ணை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஊருக்கட்டத்தனமா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காத. அந்த பிள்ளைய பற்றி ஒன்றைய விட எனக்கு தான் நல்லா தெரியும். அந்த பிள்ளைய ஏற்கனவே 2-3 தடவை வெளியில பார்த்துருக்கேன். எனக்கு என்னமா அந்த பிள்ளையோட பேச்சு வார்த்தை நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. அப்படியெல்லாம் இல்ல. முருகனுக்கு அந்த பிள்ளைக்கு எந்த விதமான பொருத்தமும் இருக்காது. அந்த பிள்ளை நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாதுரி. நான் வேணாம்னு சொல்லிக்கிறேன். சும்மா திரும்ப திரும்ப அதை பற்றியே பேசிக்கிட்டு. மா பாருங்கம்மா, இவரை என்ன இப்படி பேசிட்டு போறாரு? அவன் கிடக்குறான் புரியாதவன். அந்த புள்ள நல்ல புள்ளையா இருக்காத்தா. நீ பக்குவமா எடுத்து சொல்லு. ஏன்னா முருகனுக்கு பழக்கமான பொண்ணுன்னு வேற சொல்ற. 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சா பொருத்தமும் நல்லா இருக்குமா? ஆமா, பேச வேண்டிய நேரத்துல பேசி சம்மதிக்க வச்சிருமா. மாப்பிள கொஞ்சம் விரசாதான் போனா என்ன? ரொம்ப பசிக்குதியா? வயிறு கியாமுயான்னு கத்துது. மாமா, இந்த வண்டியில இதுக்கு மேல ஸ்பீடா போக முடியாது மாமா. சும்மா போ மாப்பிள. மாப்பிள, அங்க தெரியறது உன் ஃப்ரெண்டு ரமேஷ் மாதிரி இல்ல? ரமேஷ் மாதிரில இல்ல மாமா, நம்ம ரமேஷ் தான். அப்படியா? ஆமா. என்ன பண்றது? டேய் ரமேஷ். டேய் வாடா மாப்ள. என்ன ரமேஷ்,
என்னடா வண்டியை ரோட்ல போட்டு தாளாட்டிக்கிட்டு இருக்க? அட நீங்க வேற மாமா, வண்டியில பெட்ரோல் காலியாகி போச்சு. நீ ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், உனக்கு பழப்பே வண்டியில தான் இருக்கு. வீட்ல இருந்து கிளம்பும் போது பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு பார்க்க மாட்டியா நீ? இருக்கிற டென்ஷன்ல எங்க மாப்பிள்ள அதெல்லாம் பார்க்க முடியுது. வேலை ரொம்ப டென்ஷனா போயிட்டு இருக்கோ? வேலையெல்லாம் ஒழுங்கா தான் மாப்பிள்ள போகுது. இந்த வீட்டில் இருக்கவங்க பண்ற பிரச்சனையை தான் தாங்க முடியல. அதுக்காகத்தான் நான்லாம் கல்யாணம் பண்ணாம இருக்கேன். டேய், நீ என்னடா கல்யாணமாகி பல வருஷம் ஆன மாதிரி பேசிட்டு இருக்க? உனக்கு என்ன கல்யாணம் ஆகி ஒரு 3 வருஷம் இருக்குமா? அதுக்குள்ளதான் மாப்பிள்ள இருக்கோம். நாம தான் இவன் கல்யாணத்துக்கு புதுக்கோட்டை போயிட்டு வந்தோம்ல. ஆ, உன் கல்யாணத்துல போட்ட கறிச்சோறு பட்டைய கிளப்பிடுச்சுப்பா. ஷோ. சீக்கிரம் புள்ள குட்டியை பெத்து அதுக்கு ஒரு காது குத்து வச்சனா அடுத்த கறிச்சோறு போட்டுடலாம்ல. ஆமாண்டா. அடுத்த விசேஷம் எப்போ? இருக்கிற பிரச்சனையில் நீ வேற கடுப்பு கலப்பாத மச்சான். என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி பேசுற? இவன் யோசிக்கிறத பார்த்தா கதை ரொம்ப பெருசா இருக்கும் போல இருக்க. போய் நிழல்ல நின்னு பேசிக்கலாம் வா மாப்பிள்ள. மச்சி, அமைதியா இருந்தா எப்படிடா? என்ன ஆச்சு சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான். நீ சொல்ற மாதிரி எங்க வீட்லயும் அடுத்த விசேஷம் எப்பன்னு தான் கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் என்னடா, ரெடி பண்ண வேண்டியதானே? எங்க மச்சான், குழந்தைன்ற பேச்சு எடுத்தாலே வீட்டில் பிரச்சனை தான்டா. என்னடா, ஏதாவது ஹெல்த் இஷ்யூவா? டாக்டர்லாம் பார்த்தீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, அவ குழந்தைய வேணான்றாடா. என்னது, குழந்தை வேணாங்கிறாங்க? நீயே தெருவா வண்டியில் சுத்துற வேலையை பார்த்துட்டு இருக்க. அதனால ஒரு வீடு வாசல் கார்னு வாங்கினதுக்கு அப்புறம் தான் குழந்தைன்னு கண்டிஷன் போட்டா. என்னப்பா அது? அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லையே. சம்பந்தமே இல்லைதான் மாமா. ஆனா சொன்னா அவளுக்கு புரியணும்ல. இத முதல்லயே சொல்லியிருந்தா நீ அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி இருக்க மாட்டல. அதெல்லாம் முன்னாடியே சொன்னா மாமா. ச்சே, நான் தான் சரி பண்ணிடலாம்னு நினைச்சேன். இப்படி ஒரு கண்டிஷன் போட்டதுக்கு அப்புறமாடா நீ கல்யாணம் பண்ண? கல்யாணம்னா 1008 கண்டிஷன் போட தானே செய்வாங்க. அப்புறம் மாத்திப்பாங்கன்னு நினைச்சேன். மாப்பிள்ள, ஒரு படத்துல கூட கலெக்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் சொல்லுவாள்ல, பள்ளி விழுந்ததுக்கு அப்புறம் மனசு மாறும்ல, அந்த மாதிரி நினைச்சிருக்கிறாப்ல. அப்படிதான் மாமா நானும் நினைச்சேன். குழந்தை பேச்சை எடுத்தாலே பக்கத்திலே போக முடியல, எரிஞ்சு எரிஞ்சு விடுறா. மாப்ள, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சிக்காத. நீ அந்த பிள்ளைய பிடிச்சி போய் காதலிச்சு தானே கல்யாணம் பண்ண? ஆமா மச்சான். கல்யாண வாழ்க்கையில காதலும் நம்பிக்கையும் தானே ரொம்ப முக்கியம். கண்டிஷன் இந்த ரூல்ஸ் எல்லாம் இருந்தாலே வாழ்க்கையே விளங்காதுல. வீடு காரு இருந்தாதான் குழந்தை பெற்றுக்கணும்னு வச்சுக்க. நீ வீடும் காரு வாங்குற வரைக்கும் வயசு இருக்குமா? வயசு இருக்கும்போது கண்டிஷன் போட்டு வாழ்க்கையை தொலைச்சி விட்டு வயசு போனதுக்கு அப்புறம் குழந்தை பெற்றுக்க முடியலையேன்னு ஆஸ்பத்திரியை ஏறி இறங்குனா என்னப்பா லாபம்?